இன்னொரு முறை காதல் வயப்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அவர்கள் காணாமலே போய்விடுவார்கள். எனவே எதிரிகள் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்களுடைய நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்குது, என்னென்ன செஞ்சால் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றிக்க முடியும், எந்தெந்த செயல்களை தவிர்க்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக அனலைஸ் பண்ணுவோம். மறக்காமல் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு அதிகமாக தேவை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால் உங்களுக்கும் புதிய வீடியோக்களை நீங்கள் தவற விடாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் பெற முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கும் லாபம் தான் நண்பர்களே. இன்றைய தினத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாளாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது ஒழுங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் லவ் அண்ட் சப்போர்ட் நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூலை மாதங்க 18ஆம் நாள் 2022ஆம் வருடம் திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆணி மாதம் 2ஆம் நாள். இன்றைய தினம் கரி நாளுங்க. இன்றைய தினம் அம்மன் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானுடன் செவ்வாய் பகவான் இணைந்து ஆட்சி பலம் பெற்றுள்ளார். மேலும் ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ள சிறந்த கிரக அமைப்பு இருக்குங்க. மேலும் புதன் பகவான் சூரியனுடன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளதும் நல்ல யோகமான அமைப்புங்க. ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ள சந்திரன் இன்றைய தினம் ராசிக்குள் நுழைகிறார். எனவே நுழைந்து குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நமது மீனராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக கண்டிப்பா இன்னைக்கு இருக்குங்க. இந்த தினத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிரிகளாக இருந்தவர்கள் அனைவருமே தானாக விலகி விடுவார்கள். எனவே எதிரிகளே இல்லாத ஒரு நல்ல நாளா இன்னைக்கு அமையுங்க. எதிரிகள் உதிரியாகும் ஒரு காணாமல் போகக்கூடிய ஒரு பொன்னான நாளா இன்னைக்கு அமையுங்க. இன்னைக்கு சில திட்டமிட்ட பயணங்கள்ல திடீர் மாற்றங்கள் செய்ய நேரிடலாம். உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் ஏதாவது நிலுவையில் இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக வம்பு வழக்குகள், கோர்ட் வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாற வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமா இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த மிகப்பெரிய பதவிகளும் புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் தான் ஆளுமை செலுத்துவீங்க. இன்னைக்கு உங்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இடத்துல அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷங்கள் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக தொழில் புரிபவர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட்டாலும் அதற்கேற்ப ஆதாயம் இன்னைக்கு கிடைக்குங்க. பெரிய தனலாபங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு அமையுது. எனவே வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த யோகம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கு. இன்னைக்கு உங்களுடைய அலைச்சல்களுக்கு ஏற்ப நல்ல முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் வியாபாரத்தில் இருக்குங்க. இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் ஒப்பந்ததாரர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது கான்ட்ராக்ட் ஒர்க் உங்களுக்கு புதிதாக ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்ட் ஒர்க் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் பிஸ்னஸில் இன்னைக்கு இருக்குதுங்க. திருமணம் தொடர்பான முயற்சிகள் இன்னைக்கு கண்டிப்பாக நிறைவேறும் என்பதால் நீங்கள் திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் தாராளமாக நடத்தலாம். அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. மிகப்பெரிய நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமைப்பெறும். உங்களது அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு இன்னைக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். கண்டிப்பாக அது குறித்த நல்ல செய்திகள் கிடைக்கும். இன்றைய தினம் வாய்ப்புகள் இருக்கு. எனவே அலுவலகத்திலும் உங்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் ஆளுமை செலுத்தக்கூடிய, நீங்கள் தான் கை ஓங்கி காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் இருக்கு. திட்டமிட்ட பயணங்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு பொன்னான நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் நீங்க வெளியில போய் சுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆனந்த மகிழ்ச்சிகள் அதிகமாக கிடைக்கும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அனைத்து வாக்குறுதிகளும் நிதி பரிவர்த்தனைகளும் நீங்கள் கவனமாக கையாள வேண்டியது அவசியம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்றைய தினம் எந்த விதமான கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டிய விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமா இருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களால் நிறைவேற்ற முடிந்த கமிட்மெண்ட் மட்டும் கொடுக்கறது நல்லதுங்க. குழந்தைகளுடன் உங்களுடைய மதிப்புமிக்க நேரத்தை செலவிடுங்கள். அதுதான் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல மகிழ்ச்சியை நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வகையாக இருக்குங்க. இன்றைய தினம் எல்லையில்லா மகிழ்ச்சிக்கு காரணமாக உங்களது குழந்தைகள் இருப்பாங்க. எனவே அவர்களுடன் விளையாடுவதில் நேரத்தை செலுத்துங்கள். இன்றைய தினம் உங்களுடைய அன்பின் ஆதரவுகள், அன்பின் ஆனந்தம் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் ஆனந்தமான ஒரு நாளாக இன்றைய தினம் குடும்ப பாச பிணைப்புகள் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் புதிதாக நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகளுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு கம்மியாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கான ஓய்வு நேரங்கள் கிடைக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய மன அமைதியை நீங்கள் பெறணும் அப்படின்னா தியானம் போன்றவற்றை நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான
வாழ்க்கை மன அமைதி கிடைக்குங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷங்கள் உண்டு. இன்னொரு முறை உங்களது வாழ்க்கை துணை மேல் நீங்கள் காதல் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினத்துல நீங்க இன்னும் அதிர்ஷ்டமான நாளா மாத்தணும் அப்படின்னா நீங்க அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது மேன்புட ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக மோட்டிவேஷன் அமையுங்க. ஸோ உங்களுக்கும் புதிய வீடியோக்களை ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மெயின் டுடே ராசிபலன் சேனலை. கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது, இன்றைய தினம் யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு மற்றவங்க கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது உங்கள் செல்வாக்கு இன்னைக்கு அதிகரித்து தருங்க. இன்னைக்கு மற்ற கருத்துக்களை நீங்கள் கன்சிடர் பண்ணுறது மூலமாக நீங்கள் தான் இன்னைக்கு ஆளுமை செலுத்தக்கூடிய வகையில் நீங்கள் சூழ்நிலைகளை உருவாக்க முடியும். தொழிலில் நல்ல சிந்தனைகள், முன்னேற்றகரமான சிந்தனைகள் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் புதிய இலட்சியங்களை, புதிய டார்கெட்டை இன்னைக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இன்றைய தினம் தற்பெருமை குறித்த சிந்தனைகள் இன்றைய தினம் நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பணிவாக நடந்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு மிகச்சிறந்த நாளாக கண்டிப்பாக அமையுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வம்பு வழக்குகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து வெற்றிகளை பெற முடியும். நீங்கள் ஏதாவது காம்படிஷனில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. அது எழுத்து தேர்வாக இருக்கலாம் அல்லது உடல் தேர்வாக இருக்கலாம். உங்களுக்கு தேர்ச்சிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்கும். எந்த ஒரு செயலிலும் பதற்றமின்றி செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் இன்றைய தினம் ஈட்ட முடியுங்க. இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு அமையுங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 2ஆம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக இன்னைக்கு அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டிவிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களது கருத்துக்கள் ரொம்ப முக்கியமாக அது கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். நமது மீனப்பிள்ளை ராசிபலன் சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நமது மீனப்பிள்ளை ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. அதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும். நமது வீடியோவை தினசரி நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும். மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.